Hi, hello, welcome. 12th lesson, இப்போ நம்ம 6th பார்ட்ல இருக்கோம். ஓகே. ஸோ இப்போ யூசிங் தை அப்படின்னாலே டு எக்ஸ்பிரஸ் நம்ம எதுக்காக இந்த தை வந்து யூஸ் பண்றோம்னா டு பிரிங் டு டேக் நம்மளோடவே கூட எடுத்துட்டு போறது அப்படின்றது தான் அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் தான் we யூஸ் தட் பிரிங் டேக் அலாங் இன் பிஸ்னஸ் அப்படின்றதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம். ஷிவாங் ஷியாசு நின் தை 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 ஹ ஹைசு ஈச்சு லை. அப்போ ஷிவாங் ஐ ஹோப் ஷியாசுனா நெக்ஸ்ட் டைம், ஷியானாலே நெக்ஸ்ட், சுனா டைம் நெக்ஸ்ட் டைம், நின்னுனா அதாவது நின்னு நீங்க, நெங்கன்னா கேன், தைனா டு பிரிங், தை அப்படின்னா அவங்களுடைய வைஃப், தை அதாவது ஒரு ஹானரபிள் வே ஆஃப் சொல்றது. வைஃபை வந்து மற்றவங்களுடைய வைஃபை ஹானரபிளா வந்து சொல்லும் போது தே கோ வித், இது டைட்டில்ல சொல்லுவாங்க. மிஸ்ஸஸ் அப்படின்னு நம்ம ஊர்ல நம்ம சொல்ற மாதிரி, அங்க வந்து திருமதி அப்படின்னு நம்ம ஊர்ல நம்ம தமிழ்ல சொல்ற மாதிரி, அவங்க வந்து தை அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தை ஹ ஹைஸ் ஈச்சு லை, ஹ ஹைஸ் அப்படின்னு சொல்லும்போது அண்ட் த சில்ட்ரன், ஓகே சில்ட்ரன், ஈச்சுன்னா ஒன்னா, அதாவது ரெண்டு ரெண்டு வைஃபையும் குழந்தைகளையும் இல்ல வைஃபையும் குழந்தையும் ஈச்சு ஒன்னா, ஈச்சுன்னா டுகெதர் கூட்டிட்டு வாங்க, அதாவது லைனா வாங்க, வாங்க அப்படின்றது தான் வந்து ஈச்சு லை. ஓகே, ஷிவாங் ஷாசு நின்னெங் தாய் 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 ஹ ஹைஸ் ஈச்சு லை. ஐ ஹோப் தட் நெக்ஸ்ட் டைம் யூ கேன் பிரிங் யுவர் வைஃப் அண்ட் சில்ட்ரன் வித் யூ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப தை அப்படின்றதே வந்து பாத்தீங்கன்னா டு பிரிங், டு டேக் அலாங், கூட வரும்போது அவங்களையும் கூட்டிட்டு வாங்க அப்படின்றது. டு கேரி வித் ஒன் செல்ஃப், அப்ப வந்து இது வந்து நம்ம நான் இன்அனிமேட் ஆப்ஜெக்ட்ஸுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது லிவிங் இல்லாம இன்அனிமேட் ஆப்ஜெக்ட்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். டு கேரி வித் ஒன் செல்ஃப், அதே மாதிரி டு பிரிங் கூட்டிட்டு வர்றது, இல்லைன்னா வந்து அவங்களோட அவன் தன்னோடையே கூட்டிட்டு வர்றதையும் வந்து டு டேக் அலாங் அப்படின்றதுக்கும் இந்த தை நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இந்த தை அப்படின்றது வந்து எ பர்சன் கோஸ் சம்வேர் வித் சம் ஒன் ஆர் சம்திங். அப்ப சம் ஒன்னா அது வந்து ஹியூமன் பீயிங், அப்படி இல்லைன்னா சம்திங்னா அது ஒரு பொருளாகவும் இருக்கலாம். ஸோ இது வந்து அவங்களோட வர அந்த கம்பேனியன்ஷிப்பை தான் நம்ம சொல்றோம். தைன்றது நம்மளுக்கு மென்ஷன் பண்ணுது. அப்போ இந்த இடத்துல வந்து தை, அப்போ பர்சன்றது நீ, அப்போ தை பிளஸ் அதாவது தை இல்லைன்னா வந்து குழந்தை, இல்லைன்னா ரெண்டு பேரையும் அப்படின்றது. அப்போ தை ஹ ஹைஸ், அப்படி இல்லைன்னா வந்து இப்போ இந்த இடத்துல வேற ஏதாவது நம்ம சொல்லணும்னா வந்து தை ஷூன்னு கூட சொல்லலாம். ஷூ இஸ் வெரி வெரி ஸ்மால் ஒன் சிலபிக் வேர்ட், அதனால ஷூ சொன்னா ஒரு புக்கை எடுத்துட்டு வந்துருங்க. ஈச்சு லைனா நீங்க வரும்போது அதையும் கொண்டு வந்துருங்க, இல்ல நீங்க போகும்போது அதையும் எடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னும் போது நம்ம இந்த சூ வச்சும் சொல்லலாம். சூ அப்படின்றது டு கோ whenever you are going take that book along with you, அப்படி இல்லைன்னா whenever the தை ஷூ ஈச்சு சூ அப்படின்னா நீங்க போகும்போது எடுத்துட்டு போயிடுங்க, ஈச்சு லைனா நீங்க வரும்போது எடுத்துட்டு வந்துரு, இந்த புக்கை எடுத்துட்டு வந்துரு அப்படின்றதுக்காகவும் நம்ம இதை சொல்ல முடியும். இப்போ லை அப்படின்றது வந்து நம்ம டுவர்ட்ஸ் த ஸ்பீக்கர், இப்போ நம்ம ஸ்பீக்கரை நோக்கி எடுத்துட்டு வரோம். இப்போ நம்ம வந்து நீங்க வரும்போது எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னா, இப்ப நான் சொல்றேன் அப்படின்னா, அப்ப அந்த 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 பர்சன் நான் வந்து கன்வே பண்ற அந்த பர்சன் வந்து என்கிட்ட வரப்போறாங்கன்னு அர்த்தம். அப்ப அவங்க அந்த புக்கை வந்து எடுத்துட்டு வந்துருங்க, இல்லாட்டி அந்த மொபைல் எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு நம்ம சொல்லி சொல்றோம். அதே வந்து நீங்க கிளம்பும் போது அந்த புக்கை எடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னா, என்கிட்ட இருந்து அவங்க வேற ஒரு இடத்துக்கு போறாங்க. அப்ப அந்த இடத்துல நம்ம சூஸ் சொல்லும் போது, நான் தான் இப்ப ஸ்பீக்கர்னா என்னை விட்டு அவங்க இன்னொரு இடத்துக்கு போறாங்க அப்படின்னு, போறது அப்படின்னும் போது we have to use choose. அந்த மாதிரி லைவும் சூவும் வந்து கொஞ்சம் கான்ட்ராடிக்டரியா இருக்கும். அதனால இது கொஞ்சம் நம்ம பார்த்து, நம்ம கிட்ட எடுத்துட்டு வராங்கன்னா we have to use லை, எடுத்துட்டு போறாங்கன்னா we have to use சூ. அவ்வளவுதான் வித்தியாசம். அதே மாதிரி சீவாங், இதுல வந்து முக்கியமான வார்த்தைகள்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சீவாங்னாலே டு ஹோப்னு அர்த்தம். சி வாங்க. ஓகே, அதே மாதிரி ஷியாசு அப்படின்னாலே வந்துட்டு நம்ம என்ன சொல்றோம்னா நெக்ஸ்ட், ஷியாசு நெக்ஸ்ட் டைம். நீங்க அப்படின்றது வந்து நம்ம தமிழ்ல வந்து நம்ம சொல்ற மாதிரி நீங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்க. அதுவும் பிசினஸ் இதுல வந்து நீங்கன்றது நின்னுன்றது உச்சரிக்கிறது ரொம்ப ரொம்ப அப்ரோப்ரியேட். நெங் அப்படின்னாலே வந்து கேன் பி ஏபிள் டு, உங்களால போக முடியுமா, வர முடியுமா, உங்களால உங்களுடைய ஒய்ஃபையும் குழந்தையும் கூட்டிட்டு வர முடியுமா அப்படின்றதுதான் வந்து நெங்குன்றது வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தைனாலே டு பிரிங், தை அப்படின்னாலே வந்துட்டு அதாவது ஒய்ஃப், அதாவது மிஸ்ஸஸ், நம்ம இதுல சொல்றதா இருந்தா திருமதி, அததான் வந்து அவங்க தை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, அதே மாதிரி ஹர்னாலே வந்துட்டு அண்டுன்னு அர்த்தம். அதே மாதிரி ஹைஸ் அப்படின்றது வந்து சில்ட்ரன், ஒரு குழந்தையதான் இந்த இடத்துல சொல்றாங்க. இதை வேணும்னா ப்ளூரலா சொல்றதா இருந்தா ஹைஸ் மென் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹைஸ் மென் அப்படின்னாலே சில்ட்ரன் அர்த்தம். அதே மாதிரி ஈச் அப்படின்னாலே டுகெதர் அப்படின்னு அர்த்தம்.
அதே மாதிரி லை அப்படின்னா டு கம் டுவர்ட்ஸ் த ஸ்பீக்கர், அதாவது நம்ம பேசுறவங்களை நோக்கி போறது தான் வந்து லை. அதே வந்து என்கிட்ட இருந்து அவங்க வந்து இன்னொரு இடத்துக்கு போறாங்கன்னா அது வந்து சூ யூஸ் பண்ணும். இதுவும் கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட், லையும் சூவும். ஸோ நம்ம ஓவராலா வந்து ஒரு மீனிங் வந்து என்ன சொல்ல வரோம்னா இந்த இடத்துல இது வந்து ஒரு பொலைட்டான ஒரு பண்பான ஒரு பிஸ்னஸ் ஸ்டைல். இது எக்ஸ்பிரஸ்ட் அபவுட் டு ஏ ஃபியூச்சர் விசிட். நம்ம வந்து நீங்க வரும்போது, ஏன்னா அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க அவங்க வந்து அடுத்த மாசம் வருவாங்கன்ட்டு, அதுதான் ஃபியூச்சர் விசிட் இல்லைங்களா? அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சொல்றோம். இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்ப்போம். ஓ கங் ஹாவ் ய யாவ் சு தியன் 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 தான் தியன் தான் ஓ தை நீமன் ஈச்சு சூபா. நான் வந்து டெம்பிள் ஆஃப் ஹெவன், அப்ப தியன்தான் அப்படின்றது வந்து என்னன்னா டெம்பிள் ஆஃப் ஹெவன். நானும் வந்து கங்ஹாவ்னா ஆப்பன் ஹேப்பன், அதாவது அதாவது நானும் வந்து போற மாதிரி இருக்கு. ஏ யாவ்சு தியன்தான் ஓதை நீமன் ஈச்சு சூபா. நானும் உங்களோட ஹவ் அபவுட் ஐ டேக் யூ அலாங், நானும் வந்து போதை நீமன்னா நான் உங்களையும் கூட்டிட்டு போகட்டுமா. அப்ப தை அப்படின்றது இந்த இடத்துல வந்து நீமன், உங்களையும் நான் கூட்டிட்டு போட்டுமா அப்படின்றது ஈச்சு சூபா, உங்களையும் நீமன் ஓதாய் நீமன் ஈச்சு சூபா ஓ கங்ஹாவ் யாவ் சூ தியன் தான் ஓதாய் நீமன் ஈச்சு சூபா ஓ கங்ஹாவ் யாவ் சூ தியன் தான் ஓதாய் நீமன் ஈச்சு சூபா அப்படின்னு சொல்றாங்க. ஓ கங்ஹாவ்னா ஹேப்பன் டு பி கோயிங் டு த டெம்பிள் ஆஃப் ஹெவன். நான் வந்து உங்களையும் கூட்டிட்டு போறது எப்படி அப்படின்னு, உங்களையும் கூட்டிட்டு போலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த இடத்துல பா வச்சு இந்த இடத்துல பா வந்து வச்சுட்டாங்கனாலே வந்துட்டு என்னன்னா இது இட் இஸ் அ பொலைட் வே ஆஃப் கன்வேயிங். இது ஒரு சஜஷன், இது வந்து ஆஸ்கிங், பொலைட் வே ஆஃப் ஆஸ்கிங் அப்படிதான் நம்ம வந்து பாவோடைய மீனிங் வந்து இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓ ஷுயாவ் ஓ ஷுயாவ் சு ஷவுஷு, எனக்கு வந்து அவசியமா நான் போக வேண்டியது இருக்கு. மைஷிய தொங்சு, ஒரு சில பொருள் வாங்க வேண்டியது இருக்கு. தொங்சுனா பொருள், மைஷிய தொங்சுனா ஒரு சில பொருள் வாங்க வேண்டியது இருக்கு. நீனெங் தாய் ஒச்சுமா, நீனெங் தாய், நீங்களும் கேன் யூ டேக் மீ தேர். அப்போ இந்த இடத்துல வந்து அவங்க ஓனெங் நீமன் அப்படின்னு போதை நீமன் அப்படின்னு சொல்லல. இந்த இடத்துல வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஓக்கு பதில் நம்ம இந்த இடத்துல ஓ போட்டோம், நான் உங்களை கூட்டிட்டு போட்டுமான்னு வந்தோம். இங்க வந்து நம்ம என்ன கேட்கிறோம்னா நீ வந்து என்ன வந்து கூட்டிட்டு போறியா அப்படின்னு கேட்கிறோம். நீ என் தாய் ஓச்சுமா, நானும் உங்களோட வந்து வரலாமா, அது ஓச்சுமானா உங்களோட போலாமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. ஓகே, நீ என் தாய் ஓச்சுமா, நம்ம அதை வந்து நானும் உங்களோட வரலாமான்னு கேட்கறது தமிழ்ல நம்ம அப்படி கேட்போம். அவங்க இதுல எப்படி கேட்பாங்கன்னா நானும் உங்களோட வந்து வரலாமா அப்படின்றது பதில் அவங்க நானும் உங்களோட போலாமா அப்படின்னு தான் கேட்கிறாங்க. நீ என் தாய் ஓச்சுமா ஓச்சுமா, ஐ நீட் ஓச்சுயா சு ஷவுஷு மைஷியா தொங்சு நீனெங் தாய் ஓச்சுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, டேக் மீ பை கார் ஆர் வித் யூ, அதுதான் வந்து தை ஓச்சு. ஓகே, டேக் மீ பை கார் ஆர் வித் யூ, வெரி காமன் இந்த டெய்லி அண்ட் த டெய்லி கான்வர்சேஷன்ஸ்லயும் யூஸ் பண்ணலாம், இதை பிசினஸ் கான்வர்சேஷன்லயும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தை லை, தை லைனாலே டுவர்ட்ஸ் த ஸ்பீக்கர், பிரிங்னு அர்த்தம். அதே மாதிரி தை சூ அப்படின்னா வந்து ஸ்பீக்கர் கிட்ட இருந்து எடுத்துட்டு போற மாதிரி இருந்ததுன்னா டேக் அவே ஃப்ரம் த ஸ்பீக்கர். அதே மாதிரி ஷு அப்படின்றது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் அன் ஆப்ஜெக்ட் நாட் பீப்புள். இந்த இடத்துல நம்ம ஏதாவது ஒரு பொருளையும் சொல்லலாம் இல்லையா, அதாவது பொருள்னா நான் வந்து இந்த இடத்துல என்ன மீன் பண்ண வரேன்னா அது வந்து ஒரு புக்கா இருக்கலாம், ஷூனா புக்கு, ஷோஜுனா மொபைலு, அந்த மாதிரி எதுவா வேணாலும் அது இருக்கலாம், எனி ஆப்ஜெக்டாகவும் அது இருக்கலாம். ஷோஜுனா மொபைல். ஓகே, ஸோ இது வந்து பிஸ்னஸ் சைனீஸ்ல ஏன் இது வந்து ரொம்ப முக்கியமானதா படுது அப்படின்னா இட் சவுண்ட்ஸ் பொலைட். தை இஸ் கரெக்ட்லி நம்ம அதை சரியா யூஸ் பண்ணும்போது இட் ஷோஸ் தட் வி ஆர் பொலைட் அண்ட் கன்சிடரேட். அண்ட் ஆல்சோ இட் இஸ் காமன் வித் த ஹோஸ்டிங் கிளையன்ஸ். ஹோஸ்டா இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஒரு டின்னரை ஹோஸ்ட் பண்றோம்னா நம்மளும் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இட் ரிஃப்ளெக்ட்ஸ் த ரிலேஷன்ஷிப் ஓரியன்டட் கம்யூனிகேஷன். ரிலேஷன்ஷிப் நமக்கு ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப், ஒரு பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் வேணும்னா நம்ம இந்த தை யூஸ் பண்ணி இந்த மாதிரி சென்டென்சஸ் அலாங் வித் லை அண்ட் சூ வச்சு சொல்லலாம். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்த வீடியோல 12th லெசன்ல இருந்து பார்க்கலாம். தேங்க்யூ.